போலீசார் குறித்த அவதூறு பேச்சு தொடர்பான வழக்கில் சவுக்கு சங்கரை நீதிமன்ற காவலில் வைக்க கோவை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவல்துறை அதிகாரிகள் குறித்தும் பெண் காவலர்கள் குறித்தும் அவதூறாக சமூக வலைதளங்களில் பேசிய விவகாரத்தில் யூடியூபர் சவுக்கு சங்கர் நேற்று கைது செய்யப்பட்டார். தேனியிலிருந்து சவுக்கு சங்கரை கைது செய்த கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் அவரை கோவைக்கு அழைத்து வந்தனர். கோவைக்கு அழைத்து செல்லும்போது தாராபுரம் அருகே போலீஸ் வாகனம் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சவுக்கு சங்கர் மற்றும் போலீசார் சிலருக்கும் காயம் ஏற்பட்டது. அதன் பின்னர் அதே வாகனத்தில் சவுக்கு சங்கர் கோவை அழைத்து செல்லப்பட்டார். கைது செய்யப்பட்டுள்ள சவுக்கு சங்கர் மீது போலீசார் கஞ்சா வழக்கு பதிவு செய்துள்ளனர். சவுக்கு சங்கரின் காரில் இருந்து 1/2 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்துள்ளதாக தேனி மாவட்டம் பழனிசெட்டிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சவுக்கு சங்கர் உடன் இருந்த இருவரை விசாரித்த போது கஞ்சா வைத்திருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சவுக்கு சங்கர் கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது சவுக்கு சங்கரை மே 17ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் கோவை மத்திய சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து அவர் நீதிமன்றத்தில் இருந்து கோவை மத்திய சிறைக்கு பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்டார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஆட்டோவில் முட்டை சப்ளை செய்வது போன்று குட்கா, ஹான்ஸ் போன்ற போதைப் பொருட்களை மறைத்து விற்பனை செய்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே மண்ணூர் கூட்டுசாலை சந்திப்பில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திருவள்ளூரிலிருந்து பூந்தமல்லி நோக்கி வந்த ஆட்டோவை போலீசார் மடக்கி சோதனை செய்தனர். அப்போது ஆட்டோவில் இருந்த மூட்டைகளை பிரித்து சோதனையிட்ட போது அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா, ஹான்ஸ் போன்ற போதைப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து ஆட்டோவில் வந்த திருவள்ளூர் பாப்பரம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த நாகராஜ், சிவா உள்ளிட்ட 2 பேரை கைது செய்ததுடன் ரூபாய் 44,000 மதிப்புள்ள 77 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து 2 பேரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரிமங்கலம் அருகே வாங்கிய கடனை திருப்பித் தராததால் சொந்த மச்சானை கடத்திய மாமன் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் நக்கல்பட்டியை அடுத்த ஒண்டியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாலாஜி. இவருக்கு திருமணமாகி கடந்த 1.5 வருடத்திற்கு முன்பு மனைவியுடன் விவாகரத்து ஆகிவிட்டது. இதைத் தொடர்ந்து தனது மாமன் உறவு முறையான கரடி கொல்லப்பட்டியைச் சேர்ந்த மாதேஷ் என்பவரிடம் 34 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். பலமுறை கேட்டும் பாலாஜி கடனை திருப்பி தராததால் ஆத்திரமடைந்த பாலாஜி தனது கூட்டாளிகளான சாந்தகுமார், கார்த்திக், செல்வகமல், ராஜ்கமல் ஆகியோருடன் கூட்டாக சேர்ந்து கடந்த 3ஆம் தேதி பாலாஜியை தனது சொகுசு காரில் கடத்தி சென்று தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் பைபாஸ் சாலையில் உள்ள தனியார் லாட்ஜில் அடைத்து வைத்து பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். இன்று காலை இவர்களிடமிருந்து தப்பி வந்த பாலாஜி காரிமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மாதேஷ் உள்ளிட்ட 5 பேரையும் கைது செய்து கடத்தலுக்கு பயன்படுத்திய சொகுசு காரையும் பறிமுதல் செய்தனர். மேலும் அவர்களின் மீது ஆள்கடத்தல், பணம் கேட்டு மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து 5 பேரையும் தர்மபுரி சிறையில் அடைத்தனர். கடனை திருப்பி செலுத்தாததால் மாமனை மச்சானை கடத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சின்னமனூர் அருகே எலும்பு முறிவு வைத்தியரை கொலை செய்து அவரது உடலை கிணற்றில் வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள சின்ன ஓவுலாபுரத்தை சேர்ந்தவர் சந்திரவேல்முருகன். இவர் அருகே உள்ள கூடலூரில் எலும்பு முறிவு வைத்தியசாலை வைத்து நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த 2ஆம் தேதி வழக்கம் போன்று வைத்தியசாலைக்கு சென்றவர் வீடு திரும்பவில்லை என ராயப்பன்பட்டி காவல் நிலையத்தில் சந்திரமோகன் குடும்பத்தினர் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரது வீட்டின் அருகே இருந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து தீவிரமாக விசாரணைகளை மேற்கொண்டு அவரை தேடும் பணியில் ஈடுபட்டனர். விசாரணையில் சந்திரவேல்முருகன் குடும்பத்தாருக்கும் கவிசீலன் என்பவரின் குடும்பத்தாருக்கும் நிலவி வந்த முன்பகை காரணமாக கடந்த 2ஆம் தேதி வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பிய சந்திரவேல்முருகனை வழிமறித்து கடத்தி சென்று கொலை செய்து சின்னமனூர் அருகே உள்ள எரசக்கு நாயக்கனூர் மரிக்காட்டு அணை செல்லும் சாலையில் பாழடைந்த கிணற்றில் உடலை வீசியதாக கூறியுள்ளனர். சம்பவ இடத்திற்கு தீயணைப்புத் துறையினரின் உதவியோடு சென்ற ராயப்பன்பட்டி போலீசார் சந்திரவேல்முருகனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முன்பகையின் காரணமாக எலும்பு முறிவு வைத்தியரை கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. கோவை காலப்பட்டி நேரு நகரில் லோடு ஏற்றி வந்த சரக்கு வாகனத்திற்கு வாடகை தர மறுத்து கடை உரிமையாளர் இழுத்தடித்ததாக கூறப்படுகிறது. வாடகை கேட்க சென்ற இடத்தில் ஓட்டுநர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது சரமாரியாக கூலிப்படை தாக்குதல் நடத்தியதாக புகார் அளித்துள்ளது.
ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் அவரது குடும்பத்தினர் காயங்களுடன் கோவை பீளமேடு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் தனது புகாரின் அடிப்படையில் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என ஓட்டுநர் ரத்தம் சொட்ட சொட்ட புகார் அளித்த வீடியோ இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.